இதுமாரி நல்லா மட்டமாக அறுத்து விட்டிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக உட்காரும். இதுமாரி மட்டமாக அறுத்துங்க. கொஞ்சம் வந்து கம்மியாக அறுத்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக உட்காராது. இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம இப்போ வேலை செய்கிறது என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு, கட்ரு, அது பார்த்திங்கன்னா ஜம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆணி ஜம்பரு, பிளேடு, டெஸ்ட்டு, மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேனா, சுற்றி, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க ஒயரு. டெஸ்ட்டு வச்சு பார்த்துங்க கரண்ட் வருதான்னு பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைன் இருக்குது, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஒயரு. இப்போ சேர்த்தியே செய்வீங்க, தப்பு இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்தளவுக்கு நம்ம சீவி இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த டேக் கொடுத்துருப்பாங்க, இந்த இது கொடுத்துருப்பாங்க, ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லீவ் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே தலை முடிஞ்சு தள்ளிங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். நல்லா வந்து ஒயர் நல்லா சீவி விட்டு நம்ம கொடுத்துட்டா வர முடிஞ்சு போச்சுங்க. டேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சிங்க. டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும்போது ஸ்லீவ் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேப் நல்லா சுற்றிங்க. கொஞ்சம் இடங்களாக தான் இருக்குது வேலை செய்யும் போது, இருந்தாலும் நம்ம அடிச்சு தான் ஆகணும். பார்த்திங்கன்னா ஆட்டும் போது கண்டு வரக்கூடாது, நீட்டாக இருக்கணும். 2 டேப்புமே பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம அடிச்சு விட்டாச்சுங்க. நல்லா தெளிவாக தெரியுதுங்க. கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி உள்ளே போக வச்சுருந்தேங்க. மட்டமாக இருக்கும் நமக்கு, பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல இந்த சைடு நம்மளுக்கு பைப் போகுதுன்னா நம்ம இந்த சைடு மார்க் பண்ணக்கூடாது, சைடில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைப்பில் வந்து அடிபட்டுரும். மார்க் ஓரளவுக்கு நீட்டாகவே போட்டுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு மார்க் இருக்குது, இங்கே ஒரு மார்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங்கில் தான் நம்ம எதாவது பண்ணி ஆகணும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை ஜம்பரில் எதாவது வச்சு அடிக்க முடியும், நமக்கு வேறு வழி இல்லை. முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தமாரி இடஞ்சலான இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் வச்சு விட்டு முடிச்சு விட்ருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் லைட்டு போடுறோன்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னாலே போட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா இதுமாரி பண்ணாதீங்க. ஜங்ஷன் முடிஞ்சளவுக்கு வச்சு விட்ருங்க. இடம் இருந்தால் நீங்கள் சர்ஃபேஸ் லைட் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. குச்சி கட்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராஸாக இருக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. பார்த்திங்கன்னா இதில் நம்ம பைப் வச்சு கட்டிங் போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் கூட கொஞ்சம் போய் பாருங்கள். ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க, அதோட பட்டன் ஒன்று கொடுத்துருவாங்க, அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரூ வச்சு விட்டுங்க. அப்படியே வந்து டெஸ்ட்டில் தெரியுதுங்களா, டெஸ்ட்டில் உள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறீங்கன்னா உள்ளே போயிடும்.